முன்னாள் அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ரமித் ரம்புக்வெலவின் தந்தையான கெகிலிய ரம்புக்வெல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த 7ஆம் தேதி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய போது ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெலவின் லஞ்ச வழக்கில் ரமித் ரம்புக்வெல நேற்று நீதிமன்றால் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நிலையில் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரமித் ரம்புக்வெலவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி ரமித் ரம்புக்வெல இன்று காலை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆஜராகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ரமித் ரம்புக்வெலவை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல அமைச்சின் நிதியிலிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.